வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ அலைன்ஸ்ல விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு நேத்து இஃப்தார் மீட்டிங்ல. நாங்க என்றைக்குமே மத உணர்வோடு இருக்கக்கூடியவர்களோட நாங்க பயணிக்க மாட்டோம், நாங்க மத சார்பற்றவர்கள் அப்படின்றதையும் அவர் அந்த இடத்துல பதிவு பண்றாரு. ஒரு ரீஅஷூரன்ஸ அவரோட அந்த இஸ்லாமிய மக்கள் கொடுக்கணுன்ற அடிப்படையில தான் அந்த இடத்துல வச்சு அதை பதிவு பண்றாரு. ஸோ என்டிஏ அலைன்ஸ்க்கு வரப்போறாங்க அப்படின்ற அந்த ஒரு கூட்டணி ஸ்பெகுலேஷனுக்கு காரணம் என்ன? இப்போ அவருடைய பதிலுக்கு உங்களுடைய பதில். இதுல முதல்ல அவங்க தலைமை இதை தெளிவுபடுத்தணும். இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரு கூடயுமே கூட்டணி இல்லை, நான் யார்ட்டையும் பேசலங்கிறாரு. இவர் ஆதவர்ஜனா நீங்க பேசுறத பாக்குறீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட 50-50 பேசுனாங்க. இதுல எது உண்மை அப்படின்னா, நீங்க கொள்கை பரப்பு செயலராக இருக்கு, நீங்க ஒன்று சொல்றது நம்ம வெளியில இருந்து நம்ம ஒரு அசம்ஷன்ல பேசல. இவர் தான் சொல்றாரு 50-50 வரைக்கும் பேசினாங்க, 90 தொகுதி பேசினாங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் பேசுனாங்க, 2.5 வருஷம் நீங்க இருந்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றது யாருன்னா ஆதவர்ஜனா. நீங்க இதை கற்பனையில பேசல, நீங்க பேசுனாங்கிறத நீங்க உறுதியா சொல்றீங்க. இந்த சைடு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க யாருக்கிட்டையும் கூட்டணிக்கலாம் நாங்க போற மாதிரி கிடையாது, நாங்க யாருக்கிட்டையும் பேசல நீங்க சொல்றீங்க. இதுலயே ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன். நீங்க பேசுனீங்களா பேசலையா? பவன் கல்யாணம் அவர் தெளிவா சொல்றாரு, நான் அவர்கிட்ட விஜய்கிட்ட பேசி பல வருடங்கள் ஆகுது, நான் பேசவில்லைன்னு அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆனா இந்த சைடு ஆதவர்ஜனா ஒன்று சொல்றாரு, நீங்க ஒன்று சொல்றீங்க. முதல்ல நீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க பேசுனீங்களா இல்லையா, கூட்டணிக்கு வரீங்களா வரலையா? கூட்டணிக்கு வரதான் தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் ஆட்சியில் அதிகாரம் தரேன், ஆனா யாருமே இது வரைக்கும் நீங்க போன மாதிரி தெரியல. பட் நீங்களாவே கிரியேட் பண்றீங்களா, இல்ல வெளியில இருந்து திமுக உங்களுக்காக இது மாதிரி ஒரு பொருளை கிளப்புறாங்களாங்கிறது தெரியல.